ஸோ இன்னைக்கு நம்ம நண்டு கால் செய்ய போறோம். ஆனா நண்டு இல்லாம வித்தவுட் நண்டு. பாரு என்ன சூடா இருக்கு. ஐயோ என்ன இவ்வளவு சூடா இருக்குது நிஜமா. பாரு இவ்வளவு சூடா எரியவே இல்லை தீ. அம்மாடி இல்லையே பயமாக்கிது அம்மாடி. எங்க அம்மா பயந்து முதல் முறையா பாக்குறேன். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அம்மாவோட செஞ்ச வடை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாருமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இது பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து கடலை மாவுல ஒரு போண்டா செய்வோம்ல, வெங்காயம். அதுக்கு பேர் அது 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 வெங்காய போண்டா சொல்லலாம். வெங்காய போண்டா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டா சாப்பிட்றாங்க டக்குன்னு செய்ய. அதுதான் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் குயிக்காக செஞ்சிடலாம், டக்குன்னு செய்யலாம். அப்புறமா பிகினர்ஸ் கூட வந்து இது வந்து சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இஃப்தாருக்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் இதுவாக இருக்கும். இஃப்தாருக்கு மட்டும் இல்லை, மற்ற நாளுமே ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் இதுவாக இருக்கும். டீயோட கூட சில பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ பக்கோடா லவர் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு முஹப்பத் கா ஷர்பத் அதுவும் செஞ்சு காட்ட போகிறோம். திக்கான பால் ஒரு பால் பாக்கெட் வாங்கி அதை வந்து காய்ச்சிக்கோங்க. அதில் வந்து ரொம்ப கம்மியான தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான தண்ணி, உங்களுக்கு வந்து திக்னஸ் ரொம்ப பிடிக்கும், திக்காக நல்லா குடிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ முஹப்பத் கா ஷர்பத்துக்கு வந்துட்டு பால் வந்து அடுப்பில் வச்சாச்சு. எங்கள் அம்மா தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க. எதுக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க? கொஞ்சம் தண்ணி ஊற்றினா காய்றதுனால இருக்கும். பால் எப்பவுமே கொஞ்ச நேரம் காஞ்சாதான் அந்த டேஸ்ட். கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணுறதுல டேஸ்ட் கிடையாது. டீக்குமே அப்படிதான், கொஞ்ச நேரம் காய விட்டு டீ போட்டோம்னா நல்ல டேஸ்ட், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எஸ் கரெக்ட். நண்டுக்கால் நண்டுக்காலும் சொல்லுவாங்க. அந்த மைதால செய்யறத வந்து அதான் மைதாவில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு பக்கோடா மாதிரி, ஆனியன் பக்கோடா மாதிரி. அதுக்கு ஆக்சுவல் பேர் வந்துட்டு நண்டுக்கால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் அதை பார்க்குறதுக்கு வந்து நண்டுக்கால் மாதிரி இருக்குன்றதுக்காக நண்டுக்கால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நண்டுக்கால் செய்ய போகிறோம். ஆனால் நண்டு இல்லாமல் வித்தவுட் நண்டு. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு மழை பெய்யுது, டக்குன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சூடாக சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தால் மட்டும் போதும். மைதா மாவு, கடலை மாவு, அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர், இது 3 தான் இதுக்கு தேவைப்படும். வெங்காயம், அப்புறமா நீங்கள் எப்போவுமே கொத்தமல்லி, இந்த பச்சை மிளகாலாம் வீட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு செய்கிறது தான் இது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் மெல்லிஸாக நறுக்கிங்க, நல்லாயிருக்கும். அந்த அப்பப்போ ஒரு இடத்துல வருமா, ஃப்ளேவர் வாசம் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அதனுடைய டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி. இதுக்கெல்லாம் வார்த்தைகள் தேடி கண்டுபிடிக்க முடியும். உங்ககிட்ட வார்த்தை இல்லையா? ரொம்ப ஆச்சரியமானனால கொஞ்சம் நல்லா இருக்கு. நோவுனால எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே வேர்ட்ஸ் எல்லாம் பேசணும்னு நினச்சா கூட பேச முடிகிறது இல்லை. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 20 இன்னைக்கு ரொம்ப 20 நோம்பு தெரியல, 19 20 தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நெருங்கியாச்சு, ஈதுக்கு வந்து நெருங்கியாச்சு. குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க, நல்லா குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இதுவும், ஏன்னா இதெல்லாம் நம்ம எதையும் எடுத்து போட்டு ப்ரொபோஷன் சொல்லிடுங்கம்மா, என்ன அளவுன்னு. அதான் சொல்கிறேன். அது எனக்கு அது மட்டும் எனக்கு பழக்கம் இல்லைங்க. நான் கண்ணை பார்த்து போடுவேன். திட்டுவாங்கம்மா, எங்களை திட்டுவாங்கம்மா. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அது அந்த மாதிரி உதுத்து தான் போடணும். ஆமாம், ரொம்ப மெலிசாக வெட்டிடாமல் திக்கா, கொஞ்சம் ஓரளவு ரொம்பவும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, மீடியம் ரேஞ்சில். இந்த பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். நான் காரம் எப்படி இருக்குன்னு தெரில. இதுதான் காரம், வேறு எதுவும் போட மாட்டோம். சீரக சோம்பலாம், சோம்பு மட்டும் போடும், சீரகம்லாம் போடக்கூடாது. சோம்பு மட்டும் போடுவீங்க? ஆமாம். இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம வந்து இதில் கையில் இது பண்ணி தனித்தனியாக அந்த வெங்காயத்தை வந்து இப்படி இது பண்ணிக்கணும், உடச்சி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த இது கரெக்டாக இருக்கும். இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி நல்லா நறுக்கி இவ்வளோ ஒரு கை ஃபுல்லாக வந்துடுது. இதை போட்டுறேன், நல்லா கொஞ்சம் நறுக்கிக்கிங்க. அது எந்த வெங்காய அளவு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், நார்மல் சைஸ், இந்த சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம். 3 வெங்காயம் இந்த மாதிரி சப்பையாக வந்தால் நறுக்கி போட்டுக்கோங்க. இது மாதிரி போடாதீங்க. இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன், இதை விட்டு வெளியே
போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. ஏன்னா இது பக்கோடாக்கு நல்லா இருக்கும், இதுக்கு வந்து நல்லா இருக்காது, ஒத்தா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி இதெல்லாம் பீசஸ்லாம் கூட எடுத்து போட்டுறணும். அப்படிக்கா எடுத்து வச்சுட்டா நம்ம அடுத்து குழம்பு செய்வோம்ல நைட்டுக்கு, அதுக்கு யூஸ் பண்ணி அப்படிலாம் கீழெல்லாம் போட மாட்டேங்க. அந்த 3 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியனுக்கு ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கோரியண்டர் லீவ்ஸ் போட்டிருக்காங்க. ஆமா, ஸோ இது 2 இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்காங்க. இந்த இனுக்கு கருவேப்பிலை 2-3 இனுக்கு வரும்ல இப்படி நீளமா, அது 3 இனுக்கு எடுத்துட்டு சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி இப்படி பரட்டி விட்டுருங்க. அதே மாதிரி 1.5 மிளகா நீளமா இருந்துச்சு, இது ரொம்ப இவ்வளோ இருந்துச்சு. 1.5 சைஸ் இவ்வளோ பெரிய நீளமா இருந்துச்சான். காரத்துக்கு தக்கன நம்பர் போட்டுக்கோங்க, நறுக்கி விழுந்து சூப்பரா இருக்கு பார்க்க. அதையும் போட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க, இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப பிசைய வேண்டாம், பிசையாதீங்க, பெரட்டுங்க. பிசைஞ்சா கூட இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, பிசைஞ்சா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா மாவுல என்ன தண்ணி போட ஏதாச்சும் ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் நேயர்களுக்கு. எவ்வளோ 1 ஸ்பூன் அளவு சோம்பு, அதை கொஞ்சம் லைட்டாக 1-2 ரொம்ப ரொம்ப நுணுக்க வேண்டாம், இந்த இருக்குல்ல அப்படியே போட்டுடலாம். அதில் க்ரஷ்டு மாதிரி, க்ரஸ்ட்டு மாதிரி லைட்டான க்ரஷ்டு. ஓகே, கொஞ்சம் காரமாக நல்லா ஒரு இதுவாக சாப்பிட்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் இதுக்கு தேவையில்லை, வடை மாதிரி சாப்பிட்ற ஒரு இதுக்குன்னா நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 நாங்கள் 2, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஆமாம், 1 டீஸ்பூன், குட்டி ஸ்பூனு 2 போட்டிங்க, அதனால 2 போட்டிருக்கேன். நீ வேணா 1 டீஸ்பூன், வேணா 3/4 டீஸ்பூன் போட்டுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். வேற எதுவும் தூள்லாம் கிடையாது, வேற எல்லாம் தேவையில்லை. இந்த சோம்பு வாசம், மிளகாத்தூள் வாசம், இது கொத்தமல்லி வாசம், உங்களுக்கு இஞ்சி இதெல்லாம் நல்லா இருக்கும். கருவேப்பிலை வாசம், பச்சை மிளகா அப்படி இருக்கும், கொத்தமல்லி வாசம்லாம். மைதா மாவு போடுறேன், 1 கை இப்படி தூவி விட்றேன்னா இப்படி பரட்டிடலாம். இப்போ இன்னொரு கை, 2-3 கை போடலாம். 3-4 கை போடலாங்க, ஏன்னா அவ்வளோ வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம்ல. இப்போ ஏன்னா அடுத்து தண்ணி சேர்க்கும் போது அது சேரும் எல்லாம். இப்போ எத்தனை கை போட்டேன்? 4 கை போட்டேன். 4 கை போட்டீங்க, 3 கை போட சொல்லி 4 இப்போ நான் ஆமாம் போட்டேன். நமக்கு ஒரு பதம் நான் காட்டுறேன், அந்த பதத்துக்கு ஆப்டாக வர மாதிரி நான் பிசைஞ்சிப்பேன் எப்போதும். கடலை மாவு, வெறும் கடலை மாவு, கடலை மாவில் 3 ஸ்பூன் போட்டேங்க. கடலையும் விரட்டிடுறேன். விரட்டிட்டேன்னா இதில் அது எல்லாமே எப்படி இதுவாகவே உதிரியாகவே இருக்கு, எப்படி அது தண்ணி சேர்த்தா தாங்க வரும். இருங்கங்க, அப்படியா? நம்ம சுடுறதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வச்சுக்கணும். நம்ம சுடுறது பக்கத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுறேன். உப்பு மட்டும் பார்த்து நீங்கள் தான் போட்டுக்கணும். ஆமாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா சொல்ல முடியாதுல்ல, உப்பு ஒருத்தங்க நல்லா திக்காக சாப்பிட்றீங்க, ஒருத்தங்க வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. இப்போ வந்து இது கலர் வந்து கலராக இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக கலர் பொடி நான் போடுவேன். கலர் பொடினா இது தான் மோஸ்ட், கொஞ்சம் கலராக இருக்கும், அவ்வளோதான். சிக்கன் 65 போடுவோம் இல்லையா, ஆரஞ்சு கலராக பஜ்ஜி சாப்பிடுவீங்கல்ல, அது மாதிரி வேணும்ல. ஏய் வாவ், இப்படி இப்போ வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் தண்ணி, ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த பதம் வந்துருச்சா? ஒரு மாதிரி பிசுப்பு இந்த இது மாதிரி இருக்கா? உங்களுக்கு இன்னும் மாவு கொஞ்சம் கூட போட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மாவு வேணாம் எனக்கு, அந்த வெங்காயம், அந்த ரொம்ப கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி காட்டிடுங்க, அந்த மாதிரி இந்த பாருங்க இப்படி நம்ம போடும்போது இதை வந்து ஒரு வெங்காயம் போண்டா மாதிரி இப்படி போடலாம். அது அப்படியே நின்றுக்கும், இப்படி போடலாம். அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே நிற்கும். அது நல்லா ஒரு இதுவாக நல்லா வரும். நைஸ். சில பேருக்கு டேஸ்ட் வந்து மாவாக சாப்பிடணுங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க வந்து கூட இன்னும் கொஞ்சம் கூட மாவு போட்டுக்கலாம் வேணும்னா அவங்களுக்கு. அப்படி இல்லை, எனக்கு அந்த வெங்காயம் அந்த இது எல்லாம் வாயில் நல்லா தெரியணும், கொஞ்சம் மறுமரன்னு இருக்கணும், மாவு கம்மியாக இருக்கணும்னு சில பேருக்கு வெங்காயம் கொத்தமல்லி நல்லா தெரிஞ்சா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இப்படி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அது வந்துட்டு யூஸ்வலாவே வந்து கடைகள் எல்லாம் அது போண்டான்னு சொல்றாங்க. நிறைய மாவு வச்சு பிச்சை தெரியும்ல, இதுல வந்து நம்ம கோஸ் இருக்குல்ல, முட்டை கோஸ், அதுவும் போட்டு செய்யலாம் வெங்காயத்துக்கு. ஆமா, அந்த டீ கடையில எல்லாம் வெங்காயம் ரேட் ஏறிட்டா கோஸ் தான் போட்டு செய்வாங்க. ஆமா, அதுவும் நல்லா இருக்கும். காய் கோஸும் சேர்ந்து நமக்கு உடம்புல காயா சேர்ந்த மாதிரி இருக்கும்ல, அதுவும் போட்டு செய்யலாம், நல்லா இருக்கும். அது இந்த பச்சை மிளகா வாசம், அது ராவா இருக்கும், இந்த வாசம்லாம் சேர்ந்து சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இது கிடைக்கும், ஃப்ளேவர் செம்மையா இருக்கும். இப்போ சுட்டு காட்டுறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடுங்க, 2 டீஸ்பூன். கோல்டு வின்னர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அம்மா கடலெண்ணெய் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தான் கடலெண்ணெய்.
ஏம்மா சட்டியோட இதுக்கும் கரண்டியோட சைஸுக்கும் இதுவே இல்லையம்மா, இவ்வளோ பெரிய கரண்டியாம்மா? பெருசா இருக்குல்ல. ஏன் சின்னது இல்லையா? சரி விடு, நம்ம தானே யூஸ் பண்ண போறோம். நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். சில பேருக்கு அந்த நேக்கு இருக்காதுல்ல, எனக்கு அந்த நேக்கு தெரியும். உங்களுக்கு எல்லா நேக்கும் தெரியும். ஏம்மா உங்க நேக்கை கொண்டுக்கிட்டு போங்க. என்னன்னா சில விஷயங்கள் நேக்கு போக்கு தெரியும்னா அதை எதுக்கு சொல்றோம்னா நம்ம அனுபவிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுவோம். அதெல்லாம் அது எந்த நேக்கோட செஞ்சா எப்படி வரும், எப்படி பண்ணணுன்றத வருது. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. சரி சொல்லுங்க. இப்போ என்னன்னா எனக்கு வந்து ஒரு மூணு பேர் சொல்லுங்க. எனக்கு நேக்கு போக்கா நடந்துப்பாங்க, நேக்கு போக்கா எல்லாமே கரெக்டாக செய்வாங்க அப்படின்றத ஒரு 3 பேர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். சரி நீங்க வந்துட்டு சொல்லுங்க. நான் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நான் எதுக்கு சொல்லணும்? இல்ல நீங்க சொல்றீங்க. இல்ல சூடு ரொம்ப ஆயிடுச்சுப்பா. இங்க பாருங்கப்பா, வேலையை வந்தா வேலையை மட்டும் பேசிக்கிட்டே இப்படி சூடாக்கிருச்சு. சும்மா அப்படியே சும்மா அசால்ட்டா எடுத்து போடுங்க. அதுக்குன்னு கையில மேல போட்டுறாரு. ரொம்ப சூடாயிருச்சு என்ன, அதனால நான் டக்குன்னு திருப்பி விடுறேன். கறியிடும். ஆமாம், அது உள்ளே வேகாது, வெளியில ரொம்ப இதுவாக இருக்கும். இதை வந்து டேஸ்ட் பார்த்துட்டு பிள்ளைங்கள, இந்த சட்டி அவ்வளோ மோசமான சட்டிங்க, அதை இதெல்லாம் நேக்கு போக்கா செஞ்சு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் அதை கருவாமல் எப்படி ஒரு நேக்கு போக்கோட அதை வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த நேக்கு போக்கு தெரியாது, போட்டுட்டு அப்படியே நிற்பாங்க. அப்படியே நின்றா அது என்ன ஆகும், கறியும் உள்ள மாவா இருக்கும், திங்க முடியாது. இதுக்கு சொன்னா அதை கோச்சுக்கிறேன். நான் கோச்சிக்கவே இல்லை. நான் வந்து நான் கோச்சிக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நேக்கு போக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்குமா? நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. நான் போய் இப்ப அதுக்கு தேடி கண்டுபிடிச்சு இல்ல என் கொஸ்டின் இது என்ன ரொம்ப இருக்கிற ஒரு கொஸ்டின் இல்ல வெளியில போய் என்னன்னா உங்களோட இது என்ன மைண்டு என் அளவுக்கு நேக்கு போக்கா யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி ஒரு இவ்வளவு சூடாயிட்டு. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்கு இவ்வளவு சூட்லயே இருக்கு பாரு. இன்னொரு போண்டா போட்டா வெந்துரும். இந்த சூடுலாம் இந்த சட்டிலாம் வந்து எப்படின்னா நமக்கு நேக்கு போக்கா செய்யணுங்க. சோதிக்காதீங்க. இல்ல அதுக்கு நான் சொல்ல வரல. பாரு என்ன சூடா இருக்கு. ஐயோ என்ன இவ்வளவு சூடா இருக்குது நிஜமா? பாரு இவ்வளவு சூடா, எரியவே இல்ல தீ. ஆனா என்னங்க அன்னைக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணாம கேஸ் எரிஞ்சிச்சுல, சரி கேஸ் ஆன் பண்ணாமலே அடுப்பு எரிஞ்சிச்சுல, அந்த மாதிரி நீ ஏதோ ஒரு இது எல்லா போண்டாவும் சுட்டி எடுத்துடுறோமா? அது மாதிரி பாருங்க இப்படி ஆகுது, என்ன செய்யலாம்? அப்ராஸ்ரா இந்த போண்டாவை சாப்பிட்டு பாருங்க. இதை நான் சொன்னேன், நான் மாவு வந்து சாப்பிட்டு பாக்குறேன் பாப்பா, இதை சாப்பிட்டு பாருங்க. போண்டா தான் பாப்பா. பாரு இன்னும் பாரு எப்படி இதே மாதிரி இவ்வளோ நேரம் ஆகும் பாரு. இங்க பாரு, ஐயோ அடுப்பு எரியாமலே ஆகுது. ஏதோ ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தாங்க இது. ஏன் தெரியுங்களா, எப்படி தீ எரியல, நான் கீழே காட்டிடுறேன், அவங்களுக்கு நம்ப மாட்டாங்க. ஆமா நிஜமாலே தெரியலங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 3 நிமிஷம் இருக்கும். இதுவும் எந்திரிச்சு 2வது போண்டாவும். அதுவும் பாருங்க எப்படி பபிள்ஸ் வந்து இதாகுது பாரு. இன்னொரு பைட் போவியா? இதான் ஓகேவா? அமேசிங்கா, நல்லா இருக்கா? முறுமுறுன்னு இருக்கா? நோம்பு கஞ்சிக்கு ஆப்டா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல? நோம்பு கஞ்சிக்கு நல்லா இருக்குமா? ஓகே போங்க, தேங்க்யூ. இதுதான் எப்படி இருக்குமா, அதான் நண்டு காலை சொல்லுவாங்க. காட்டுங்க. ஓ, அது உதுத்து போட்ட மாதிரி. இதை உருட்டியும் போடலாம், உதுத்தும் போடலாம். ஆனால் இதில் அந்த சோம்பு, இந்த கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை அதெல்லாம் சேர்ந்தது கடித்து சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வந்து போண்டா போடும்போது சூடு நல்லா இருக்கணும் அதுக்கு. இப்போ போட்டோடனே பபுள்ஸாக வருதுல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டக்குன்னு கொஞ்சம் சூடை கம்மி பண்ணணும். நம்ம அந்த மிதமான சூட்டில் வேகணும், ஏன்னா உள்ளே எல்லாம் வேகணும். நைஸ் அழகா இருக்கு. இது வந்து ஆயிலையும் குடிக்காது ரொம்ப. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். ஒரு சர்ப்ரைஸ். இதே இதில் வந்து உள்ளே வந்து அவிச்ச முட்டை வச்சு அதை அப்படியே உருண்டையாக இது பண்ணி எண்ணெயில் போட்டு அப்படியே சுட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அந்த அவிச்ச முட்டையை லைட்டாக கீறி அது உள்ள புதினா சட்னி வச்சு அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி புதினா சட்னி செய்கிற டைம் இல்லை, 6 மணி ஆக போகுது. ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு இதை முடிச்சுக்கலான் இருக்கோம். முட்டையை வச்சு
இதெல்லாம் ஆகாது. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. அதே ப்ரெஷரில் வெடிச்சிரும். அது ஃபுல்லாக இருக்குல்ல மூடின மாதிரி. இதே மாவோட பக்கம் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு. விட்டாது அது விட அது ஒன்றும். ஐயோ ஏதோ சத்தம் கேட்குது. இதுக்கு தாங்க பயந்தேன். அம்மாடி இல்லையே பயமாக்கிதே அம்மாடி. எங்க அம்மா பயந்து முதல் முறையா பாக்குறேன். மூஞ்சில வெடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? சிரிக்க கூட முடியாது நாளைக்கு. அம்மாடி இதெல்லாம் நேக்க போக்கா செஞ்சு பாருங்க. சாரி கைஸ், கொஞ்சம் பார்த்துனா எனக்கு முட்டையில் செய்கிறனாலே பயம். ஏன்னா ஒரு தடவை அப்படிதான் வெடிச்சிருச்சு. இது பஜ்ஜியில் போட்ட முட்டை. இதெல்லாம் தேவையாங்க? முட்டையும் பஜ்ஜியும் பக்கத்தில் வச்சு திண்டா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து திங்கணும்னு என்ன தலை வெளுத்தா? நல்லா தான் தெரியுது. முட்டை பஜ்ஜி, இதுதான் முட்டை பஜ்ஜி. நண்டுக்கால் செஞ்சாச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து முகபத் கா ஷர்பத் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பால் காய்ச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா பால், சப்ஜா விதை, ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குதுல்ல அது, அப்புறமா வந்துட்டு ரூ அப்சா தான் ஃபுல்லாகவே சேர்த்து சில பேர் செய்வாங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த ரோஸோட இதுவும் பிடிக்குன்றதுக்காக ரோஸ் எசன்ஸும் அண்ட் ரூ அப்சா ரெண்டுமே வந்துட்டு பாதி ப்ரொபோர்ஷனில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறவாங்க. அந்த முகபத் கா ஷர்பத்துக்கு வந்துட்டு வாட்டர் மெலானில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. சீட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நிறைய சீட்ஸ் வேறு இருக்குது இந்த வாட்டர் மெலான். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வாட்டர் மெலான், காய்ச்சின மில்க்கு, சப்ஜா விதை, அப்புறமா ரோஸ் சர்பத், அப்புறமா வந்துட்டு ரூ அப்சா இதுதான். நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு காட்டியிருக்கேன். இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட், அமேசான் எல்லா இதுலேயுமே கிடைக்கும். எல்லா ஆன்லைன் இதுலேயும் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். மளிகை கடையில் கூட கிடைக்கும். பால் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரோஸ் எசன்ஸு, இந்த ரோஸ் சர்பத்துக்குலாம் இது பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக தஞ்சாவூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ரூ அப்சா, சப்ஜா விதை, இது வந்து ரொம்பவே நல்லது. பாடி வந்து கூல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது. சப்ஜா விதை, ஆடிங் வாட்டர் மெலான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. க்ரஷ்ட் ஐஸ், எல்லா இதுவும் சேர்ந்துச்சு. ஸோ இஃப்தாருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த சம்மருக்குமே வந்து இது பெஸ்ட் ட்ரிங்காக இருக்கும். ஏன்னா வாட்டர் மெலானும் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கூலிங் இது இருக்குது. இதை வந்து டெலிஷியஸாக உங்களோட கிட்ஸுக்கு பண்ணி கொடுக்கணும், உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும்னா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். தட்ஸ் இட். சப்ஜா சீட்ஸுமே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் இது எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நோம்பு கஞ்சி இன்னைக்கு பார்க்க பயங்கரமாக இருக்குது.